இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது சுன்னத் ஜமாத்துன்னு போட்டுட்டு ஹனஃபி ஜமாத், ஹனஃபியினுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம். சாஃபி ஜமாத், சாஃபியினுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம். இந்த அடிப்படையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னாடி அறிவிச்சு செஞ்சிருக்கிறாங்களா? இந்த இமாமுகளை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி இதுங்கிற நீங்க விளக்கி. இது ரெண்டாவது கேள்வி. எல்லா கேள்விக்கும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்க விளக்கம் தரணும். ரெண்டாச்சுங்களா? ஒரு கேள்வி வச்சாங்க, சுன்ன ஜமாத்து கொள்கையில் இருக்கிறீங்க, ரைட்டு தான், அப்புறம் என்ன ஷாஃபின்னு போட்டிருக்கீங்களே, ஹனஃபின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நினைவில் வைங்க, ஷாஃபி என்று சொன்னதால் ஏதோ ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை பின்பற்றுகிறோம்ங்கிறதல்ல, அது ஒரு அடையாள வார்த்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அர்த்தம். அதுதான் ஷாஃபி. ஹனஃபின்னா என்ன தெரியுமில்ல? குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அது ஒரு அடையாள சொல்லுதானே தவிர சுன்ன ஜமாத்தினர்கள் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனஃபியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொன்ன சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சுதான். நான் சொல்றது ஷாஃபிங்கிறது ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுத்துக்கிட்டேன், அடையாள வார்த்தை. ஹனஃபிங்கிறது ஹனஃபி இமாம் சொன்ன விளக்கம். ஏன்னா இப்ப கூட பாருங்க, யாரா ஒரு ஆள் சொன்ன விளக்கத்தை தான் எடுக்க வேண்டிய இருக்குது. இப்ப அந்த ஷாஃபியை விட்டுருவோம், ஹனஃபியை விட்டுருவோம், இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம் முடிவுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? யாரா ஒரு ஆள் சொன்ன விளக்கத்தை தான் எடுக்கணும். எல்லாருமா போய் குர்ஆன் ஹதீஸை விளக்கணுங்க. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, 25 வருடங்கள் ஆகிவிட்டன. எத்தனை இளைஞர்களை குர்ஆன் ஹதீஸை பார்த்தே மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற தகுதிக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள்.